வந்து எந்த ஒரு யூடியூப்லயும் இந்த மைவி3ல அடிபட்டதுல இருந்து அக்கா, எந்த ஒரு ஜாப்லயும் வந்து 4 கட் டியூல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் மாசத்துக்கு வந்து ஒரு 3 ஐடி இருந்தது. ஒரு ஐடிக்கு வந்து 13,500, இன்னொரு ஐடிக்கு பாத்தீங்கன்னா 10,000 கிட்ட, இப்படி 2 ஐடிக்கு மாத்தி மாத்தி வந்துகிட்டு தான் இருந்தது 3 இதுக்குமே. அப்படின்னும் போது 40 பேர் ரெஃபர் வேற பண்ணி இன்கம் எடுத்தேன். மைவித்ல ஜாயின் பண்ணேன்க்கா, ஒரே ஒரு வித்ராவ் தான்க்கா எடுத்தேன். ரொம்ப மன உளைச்சல்ல இப்ப எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, விட்டா ரொம்ப அழுகுற மாதிரி தான் இருக்கேன். கரெக்டாக்கா ஜனவரி 5 ஜாயின் பண்ணேன். அந்த மார்ச் வந்து அப்படியே ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு, கேஸ் அது இதுன்ட்டு போய் ஒரே ஒரு வித்ராவ் 13,000. அதுலயும் போய் என்னைய நம்பி ஒருத்தவங்கள வேற ஜாயின் பண்ணி விட்டா, அவங்களும் ஒரு வித்ராவ் தான் எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அந்த மைவி3 என்னங்கக்கா, வருமா வராதாங்கக்கா? அதுல இருந்து எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்லயும் எனக்கு நம்பிக்கை எல்லாமே விட்டு போச்சு. அதையெல்லாம் யூடியூப்ல நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நான் ஜாயின் பண்றதே பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோவை நான் உங்க உங்க வீடியோ தான் நீங்க கரெக்டா பேசுவீங்க. இன்னொன்னு அந்த என்ன நடக்குதோ அதை தான் நீங்க சொல்றதுனால உங்களோட இதை வந்து நான் சப்ஸ்கிரைபரும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க இது பண்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் அக்கா, நம்ம அக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா என்னை நல்ல ஒரு வழியில கொண்டு போவீங்க. உங்களால கண்டிப்பா நான் வந்து நல்ல ஒரு பிசினஸ் லெவலுக்கு போவேன்ட்டு நம்பிக்கை இருக்கு அக்கா. சிஸ்டர், குட் ஈவினிங் சிஸ்டர். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரௌனி கிளாஸ் வந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல கம்மியான ஃபீஸ் தான். அவ்வளோ ஒரு அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. என்ன டவுட்னாலும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ ஒரு அன்பாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஏன்னா நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் மூலியமா. அந்த ட்ரெஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதில் ஏதாவது சைஸ் ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த சைஸை வந்து கேட்டால் கூட அது கேட்டால் சிஸ்டர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது 42னா உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது என்னடா எல்லாம் தெரிஞ்ச மணிக்கு வந்து ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க, தெரியலன்னு தானே நம்ம கேட்குறோம் அப்படின்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து நம்ம தான் பெரிய இதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் என்ன ஒரு சின்ன டவுட்டு கேட்டாலும் அவ்வளோ ஒரு அன்பாகவும் அவ்வளோ ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டிலேருந்தே வந்து நாம் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ உங்களோட வீடியோ பார்த்ததுல வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு டிப்ஸ் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நடந்த கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்தது. இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன் சிஸ்டர். ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி என்னோட கூட இருக்க பிள்ளைங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.